சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து அவதூறாக பேசியதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக மதுரை ரஜினி ரசிகர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். ஆதவ் அர்ஜுனா நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும் என எச்சரித்துள்ள ரசிகர்கள் அவர் மீது த.வே.க. தலைவர் விஜய் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தவறினால் வரும் தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடும் தொகுதியில் சாதாரண ரஜினி ரசிகனை நிறுத்தி அவரை தோற்கடிப்போம் என்றும் தமிழகம் முழுவதும் விஜய் கூட்டணியை எதிர்த்து பணியாற்றுவோம் என்றும் ஆவேசமாக தெரிவித்துள்ளனர். 1996இல் ரஜினியின் 7 நிமிட பேட்டி ஆட்சியை மாற்றியதைச் சுட்டிக்காட்டிய ரசிகர்கள் ரஜினியின் புகழுக்கு களங்கம் விளைவித்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என எச்சரித்துள்ளனர். மதுரையில் இது தொடர்பாக களம் காண்போம் கதம் கதம் என்ற வாசகங்களுடன் கண்டன போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளன. ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி குமரவேல், மதுரை மாநகர் நிர்வாகிகள் அழகர்சாமி, பால நமசிவாயன் மற்றும் கோல்டன் சரவணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து இந்த கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். ரஜினி ரசிகர்களின் இந்த அதிரடி பேட்டி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 1996லேயே ஆளுங்கட்சியாக இருந்த அம்மையாரை எதிர்த்து மீண்டும் அம்மையார் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று வலுவோடு வாதிட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதே போல பாசத்தலைவருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே அஜித் அவர்கள் சொன்ன கருத்துக்கு அந்த இடத்திலேயே பாராட்டு தெரிவித்தவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள். புகழின் உச்சத்தை பார்த்தவருக்கு அச்சம் என்பது எந்த காலத்திலும் கிடையாது. அதிமுக, திமுக போன்று எல்லா கிராமங்களிலும் கிளைகளையும் தொழிற்சங்கங்களையும் அமைத்து இருந்தவர் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போதும் கூட இன்றளவிலும் அவரை கொண்டாடி தீர்த்து வருகிறோம். அவருடைய ரசிகர்களான நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போதும் கூட அவருடைய பாதம் தொட்டு அவருடைய அடியை தொட்டு அவர் செய்கின்ற நற்காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டோம். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அவருடைய நாங்கள் பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற எங்களுக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் தேவையில்லாமல் எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம். கட்சி ஆரம்பித்தவருடைய தலைவருடைய அப்பா அவர்கள் கூட சொல்கிறார்கள், தேவையில்லாமல் பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஒருவர் அவருக்கு வேண்டியவர்களெல்லாம் கட்சியிலே மாவட்ட செயலாளர் சேர்த்து விட்டார்கள் என்று தலைவராக இருக்கின்றவருடைய அப்பா அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு தலைவர்களை பற்றி